2026ல தளபதி தான் சிஎம். சூப்பரான ஆட்சியா இருக்கும். கேர்ள்ஸுக்கு அதுவும் மெயினா பெண்களுக்கு சூப்பரா இருக்கும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு விஜயண்ணா வந்தது. ஃபர்ஸ்ட் டைம் வராரு விஜயண்ணா பாண்டிச்சேரிக்கு. ஸோ நாங்க வெல்கம் பண்றோம். ஆக்சுவலா வந்து மணல் அரிப்பு கடல் அரிப்பு பத்தி பேசுவார்னு எதிர்பார்த்தோம். கடல் தண்ணி கிராமத்துக்குள்ள போகுதுன்னு ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதை பத்தி பேசுவாரு நான் எதிர்பார்த்தேன். இன்னும் வரும் காலங்கள்ல அதை பத்தி பேசி மக்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்தா நல்லா இருக்கும். வருங்காலத்துல விஜய் வந்து ஆட்சி அமைச்சா கண்டிப்பா மக்களுக்கு நல்லது பண்ணுவாரு. இது ஹானஸ்டா நான் சொல்றேன். ஸோ நான் வி ஹோப் விஜயண்ணா. தேங்க்யூ. இன்னும் அடுத்து அவர் தான் சொன்னார்ல, இதுக்கப்புறம் ஒரு பெரிய பிரச்சாரம் மாதிரி வந்து நமக்கான பிரச்சனையா அவர் பேசி சொல்யூஷன் கொடுப்பாரு. ஸோ இப்போ தானே ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காரு. மேஜரான ப்ராப்ளம் மட்டும் சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறம் வருங்காலங்கள்ல ஒரு கிராமத்துல என்ன ப்ராப்ளம் நடக்குமோ அதை பார்த்தா அவர் சரி பண்ணி கொடுப்பாரு. சிஎம் தான் விஜய், அடுத்த சிஎம் தான். ஸோ விஜய் கண்டிப்பா ஆட்சி அமைப்பாரு. வி ஹோப் ஆட்சி அமைக்க. இவ்வளோ பேர் ஃபேன் பேஸா வரல. இவ்வளோ கால் கடுக்க வந்து நைட்டு விடிய தூங்காம இருக்காங்கன்னா ஓட் போடுறதுக்காக வராம சும்மா ஒரு மீடியா அதுக்காக வந்துட்டு போவாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா எல்லாருமே ஓட் போடுவாங்க. ஸோ விஜயனா தான் அடுத்த சிஎம். இதை சொல்லிக்கிறோம். ரங்கசாமி ஐயா கூட வச்சாருன்னா இன்னும் பெட்டரா இருக்கும்ன்ற, இருக்க பெட்டரை விட இன்னும் டபுள் பெட்டரா இருக்கும்ன்ற. சோ அவரோட தாட்ஸ் ஒரு டிஃபரெண்டா இருக்கும்ல. வரட்டும், அவரும் பண்ணட்டும். எல்லாம் அவர் வந்தா நல்லது பண்ணுவாரு. இதை ஹானஸ்டா நான் சொல்றேன். ஓகேங்களா?